ஓட்ஸு கஞ்சி. ஓட்ஸில் நம்ம என்ன ரெசிபி பண்ணாலும் இதுக்கு முன்னாடி தோற்று போயிடும். அப்படி ஒரு சூப்பரான ரெசிபி இன்றைக்கி என் பசங்களுக்கு நான் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ண போகிறேன். அதுக்கு என்ன தேவைன்னா, அவல் 1 கப்பு, பால் 1 கப்பு, டேட்ஸு, இது காஞ்ச திராட்சை, முந்திரி என்ன வேணாலும் போட்டுக்கலாம். எனக்கு வீட்டில் இன்றைக்கி வந்து பிளாக் கலரு திராட்சை இருக்குது. அடுத்து ஒரு ஸ்பூன் நெய். இதுதான் இப்போ நமக்கு தேவையானது. இப்போ ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிட்டு அதில் நம்ம அவலும் இந்த திராட்சையை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நெய்யில் அடுத்து அவலை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகி கிறிஸ்பாகிடும். இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பால் சேர்த்துக்கலாம். 3 கப்பு அவல் போட்டிருக்கேன், அதுக்கு 3 கப் பால் சேர்த்துக்கிறேன். தேவைன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது திக்காகிடும் கொதிக்க கொதிக்க. இது ரொம்ப வேகணும்லாம் அவசியமே இல்லை. சூப்பராக வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். அது கூட கட் பண்ண டேட்ஸு. இது நல்லா ஊறிடும். இதனுடைய டேஸ்ட்டே உங்களுக்கு வந்து இனிப்பு கொஞ்சம் மைல்டாக நல்லாயிருக்கும். ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருக்குது, ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்ற டைமில் டக்குன்னு இது பண்ணி சாப்பிட்லாம். இதில் நாட்டு சக்கரை கலந்துக்கிறதா இருந்தால் கலந்துக்கலாம், இல்லைன்னா ஒயிட் சுகர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒயிட் சுகர் லைட்டாக தான் மிக்ஸ் பண்ண போகிறேன், ஏன்னா ரொம்ப சுகர் கொடுத்தா காலையிலே திகட்டிடும். ஃபைனலி ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செம்ம ஃபில்லிங்கான ஒரு ஸ்நாக்கு, பிரேக்ஃபாஸ்ட் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.